الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله عز وجل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه قد جعل الله لكل شيء قدرا صدق الله العلي العظيم எல்லா புகழும் உள்ளவனாகிய எல்லாம் அல்லாஹ் என்று ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அவனது ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் இரண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் உத்தமர்கள் நல்லோர்கள் நாதாக்கள் அனைவர் மீது நாம் அனைவர் மீது என்றும் நிலவட்டுமாக. கனிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் என்று ஷானஹு தஆலாவுடைய மகத்தான கருணையினால் 26வது தராவீஹை நிறைவு செய்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஷானஹு தஆலா நான் ஓதி காண்பித்த அந்த இறைமறையின் வசனத்தில் மனித சமுதாயத்திற்கு குறிப்பிடக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மக்கா வாழ்க்கை முழுவதிலும் சஹாபாக்களுக்கு மத்தியில் எப்பேற்பட்ட உழைப்பை செய்தார்களோ அந்த உழைப்பு மிக்க மகத்தானது. அந்த உழைப்பை இஸ்லாமியர்கள் கொஞ்சம் பொருட்டாக கருதி அந்த உழைப்பினுடைய பலனை இஸ்லாமிய சமூகம் அடைய வேண்டும் என்ற கருத்தினை அல்லாஹ் ஷானஹு தஆலா நமக்கு பதிவு செய்கிறார். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்பியிருந்த பொழுது ஒரு சில காரியங்கள் கடமைகள் செய்வதற்கான உத்தரவை அல்லாஹ் எடுத்திருந்தார். சூரத்துல் ஜும்ஆவிலே அல்லாஹ் ஷானஹு தஆலா இப்படி பதிவு செய்கிறார். ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. ஒரு நபிக்கான பணி என்ன என்பதை பற்றி அல்லாஹ் அங்கே விவரிக்கும் பொழுது சொல்லுகிறார். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. அந்த நபியினுடைய பணியிலே முதன்மையான பணி அல்லாஹ்வுடைய வஹீயின் மூலமாக வரக்கூடிய வசனங்களை மக்களுக்கு ஓதி காண்பிப்பது. யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம். இரண்டாவதான பணியை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது சொல்லுகிறார், மக்கள் மனங்களை தூய்மைப்படுத்துவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்தான பணியாக இரண்டாவது பணியை அல்லாஹ் சொல்கிறார், மக்கள் மனங்களை தூய்மைப்படுத்துவது. வ யுஅல்லிமுஹுல் கிதாப. அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஞானத்தையும் வெறுமனே ஓதி காண்பித்து விடாமல் அவற்றையெல்லாம் மக்களுக்கு பயிற்றுவிப்பது. வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. அந்த வேதத்தின்படி தான் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுவது. இந்த 4 உத்தரவை அல்லாஹ் ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணித்திருந்தார். அன்புக்குரியவர்களே, இதுல இரண்டாவதான ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. முதலாவது விஷயம் வஹீயில் இருக்கக்கூடிய அந்த வசனத்தை எல்லாம் மக்களுக்கு ஓதி காண்பிப்பது. மூன்றாவதான விஷயம் என்ன? அந்த இறக்கப்பட்ட வசனங்களுடைய ஒட்டுமொத்த ஞானத்தையும் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது. மூன்றாவதான விஷயம் என்ன? அந்த சொல்லப்பட்ட அத்தனை ஞானத்தின்படியும் வாழ்ந்து காட்டுவது. நபிக்கும் சரி, நபிமார்களுடைய வாரிசுகளுக்கும் சரி, சமுதாய பணிக்கு தலைமையேற்று வரக்கூடியவர்களுக்கும் சரி, இந்த பணிகளை செவ்வனை செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஒரு சமுதாயத்தினுடைய தலைவருக்கு இருக்க வேண்டிய இலக்கணமாக அல்லாஹ் ஷானஹு தஆலா சொல்லி தந்தவை. திருக்குர்ஆன் முதல்ல நாம் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதான விஷயம், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மூன்றாவதான விஷயம், அதில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களின்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இவற்றை அல்லாஹ் 3 உத்தரவுகளாக குறிப்பிட்டதற்கு இடையில இரண்டாவதாக சொல்லக்கூடிய கருத்து எது தெரியுமா? வயு சக்கீஹிம். மக்கள் மனங்களை தூய்மைப்படுத்தும். மக்களுடைய மனங்கள் தூய்மை இல்லாததற்கிடையே இன்று இஸ்லாத்தை ஏற்றத்தாழ்வாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மனோநிலை வருகிறது. இஸ்லாத்திற்கு புறம்பான இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அங்கீகரித்துக் கொள்ளாத நிறைய தீய பண்புகளை இந்த மனம் ஏற்றுக்கொண்டு பழகிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் அத்தனை பேரையும் நீங்கள் பார்க்கலாம். நபி அவர்களிடத்திலே ஒருவர் வருகிறார், கொலை செய்து விட்டேன் என்று ஒருவர் வருகிறார், திருடி விட்டேன் என்று ஒருவர் வருகிறார், நான் அந்நிய பெண்ணை முத்தமிட்டு விட்டேன் என்று ஒருவர் வருகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று ஒருவர் வருகிறார், மது தொழிலாக செய்தவர் வந்து அங்கே இருக்கிறார், பெருமானாரிடத்திலே வட்டி தொழில் செய்து வந்தவர் அங்கே வந்து இருக்கிறார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை வேறுபட்ட தீய பண்புகள் தீய பண்புகளின் பிறப்பிடங்களாக இருந்த அந்த தோழர்களுடைய மனங்களை எப்படி மாற்றி அமைத்தார்கள் என்பதுதான் இங்கே நாம் யோசிக்க வேண்டிய விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மன அழுக்காறுகளை எல்லாம் நீக்கி துடை
உடைத்து அவர்களை பரிசுத்தமானவர்களாக ஆக்கி இந்த சமூகத்திலே அத்தனை லட்சோபலட்ச சகாபாக்களையும் கொண்டு வந்து முன்னிறுத்தும் பொழுது பெருமானார் அந்த சகாபாக்களை பார்த்து கூறிய ஒரு வார்த்தை நமக்கு மகத்தான பாடம். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய தோழர்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றவர்கள், பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள். பவி ஐயின் இக்குத்ததைக்கும் எக்குத்ததைக்கும், அந்த தோழர்களை நீங்க யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடைவீர்கள். எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டார்கள். அவர்களுடைய மனங்கள் எல்லாம் அப்படி மாறி போயின, அவ்வளவு தூய்மை பெற்று விட்டன. அவர்களிடத்தில் இருந்த அத்தனை தீய எண்ணங்களும் மனம் சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை தீய அந்த இழிவான பண்புகளும் அங்கே வெளியேறிவிட்டன என்பதுதான் இங்கே இந்த ஆயத்தினுடைய மகத்தான பாடமாக அல்லாஹ் சொல்லி தருகிறார். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன ரீதியான மாற்றத்தை தான் விரும்புகிறார்கள். நம்ம செயல்பாடுகளை நம்ம நிறைய பார்க்கலாம். நாம நிறைய வெளி தோற்றங்கள்ல வெளிப்புறங்கள்ல நம்ம மாற்றத்தை கொண்டு வந்துருவோம். தொப்பியை போட்டுக் கொள்வோம், அன்புக்குரிய தாய் வைத்துக் கொள்வோம். அதே போல நம்முடைய வீடுகளிலே இஸ்லாமிய சூழல் இருப்பதை போன்ற ஒரு சூழல் நம்ம உருவாக்கிக் கொள்வோம். நாம பிஸ்மில்லாஹ் சொல்லக்கூடிய மனநிலையில வந்துருவோம். நாம் வெளியில பேசக்கூடிய வார்த்தைகள் பூராமே இஸ்லாத்திற்கு தோதுவான வார்த்தைகளாக பேசுவோம். மாஷா அல்லாஹ் நிறைய சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் நிறைய சொல்லுவோம், சுப்ஹானல்லாஹ் திக்ர் நிறைய செய்வோம். ஆனால் மன ரீதியான மாற்றங்கள் இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால் மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுக்காறுகள் அப்படியே இருக்கும். இஸ்லாத்திற்கு புறம்பான சிந்தனைகள், இஸ்லாத்தில் அங்கீகரித்துக் கொள்ளாத அந்த அத்தனை நிலைப்பாடுகளையும் மனதிற்குள் வைத்தே இருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை, கசடுகளை, இறைவனுக்கு பிடிக்காத இந்த தீய பண்புகளை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் எவ்வளவு வழிபட்டாலும் பயனில்லை, பிரயோஜனம் இல்லை என்பதை பெருமானார் அந்த தோழர்களுக்கு உணர்த்தி மன ரீதியான மாற்றங்களை கொண்டு வந்தார். மன ரீதியாக நாம் முஸ்லிமாக மாறும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 2 வசனங்களை சொல்கிறார். திருக்குர்ஆனை நீங்க பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்க இஸ்லாத்திற்குள்ள பரிபூர்ணமாக வந்துருங்க என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறார். இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? மன ரீதியான மாற்றங்கள் இருக்காது. சில சந்தர்ப்பங்கள்ல நாம் நல்ல தொழுகையாளியாக இருப்போம், பழகக்கூடிய விஷயங்கள்ல நல்ல பண்பாளர்களாகத்தான் இருப்போம். நமக்கென்று ஒரு சின்ன தகராறு வந்து விட்டாலோ, ஒரு உறவினர்களுக்கு மத்தியிலே தகராறு வந்து விட்டாலோ, சமூக தோழர்களிடத்திலே நமக்கென்று ஒரு தகராறு வந்து விட்டாலோ, காதுகள் கூசக்கூடிய அளவுக்கான வார்த்தை இந்த தொழுகையாளிலிருந்து எப்படி வருகிறது, இந்த தீய பண்பு அவர்களிடத்திலிருந்து எங்கே வெளிவந்தது என்பதை யோசித்து பார்த்தால் இந்த சண்டை சச்சரவுகளின் போது முஸ்லிமுடைய அடையாளமே இருக்காது. அந்த அளவுக்கு இந்த தீய பண்புகள் நம்மிடத்திலே மறைந்து ஒளிந்திருப்பதை அல்லாஹ் ஆயத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திற்குள்ள நீங்க பரிபூர்ணமாக வந்திருக்கின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே பரிபூர்ணமாக ஈமானுக்குள்ள வந்துருங்க. இன்னமும் சில சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ்வை தவிர வேற ஏதாவது நமக்கு வேறொன்றின் மீது சக்தி இருக்கிறதோ, சில சமயங்களை நாம பார்க்கலாம், அல்லாஹ்வை காட்டிலும் வழிபாடுகளை நேசிக்கக்கூடிய அளவுக்கு வந்து விடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து விடுகிறது. அவுலியாக்களுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. யாரை காட்டிலும் நம்பக்கூடிய சக்தி, அல்லாஹ்வை காட்டிலும் நம்பி விடக்கூடிய சக்தி. இன்னும் சில குருக்காக்கள் வந்து கோவில்களில் இருப்பதை பார்க்கவில்லையா, சர்ச்சைகளில் இருப்பதை நாம போய் பார்க்கவில்லையா, சிலைகளை தூக்கி கொண்டு போகக்கூடிய அந்த ஊர்வலங்களிலே வேடிக்கையாக போய் அதை ஆதரித்து அதை ஆராதிக்கக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழல் நம்மிடத்திலே இருக்கவில்லையா? இதெல்லாம் பார்த்தால் இன்னும் நம்ம மன ரீதியாக முஸ்லிம் ஆகலை என்பதை காண ஒரு பெரிய அடையாளங்களாக தோன்றுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன ரீதியான மாற்றத்திற்கு வர சொல்கிறார்கள். இந்த ரமலான் அப்படி ஒரு மாற்றத்தை தரணும், மன ரீதியான மாற்றத்தை தர வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறார், இந்த நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது தெரியுமா? தொழுகை கடமையாக்கப்பட்டதெல்லாம் ஒன்று இருக்கு. ஜக்காத் எதற்கு கடமையாக்கப்பட்டது? ஜக்காத் கடமையாக்கப்பட்டது பொருளை சுத்தப்படுத்துவதற்காக. நமக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பாவங்களை போக்குவதற்காக. ஆனால் நோன்பை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுவது சொல்லுகிறான், நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்கு தான். மன ரீதியான மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதற்கு தான். 2 விஷயங்களுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போராடி இருக்கிறார். ஒன்று இருக்கிறது இறை நம்பிக்கை. எதற்கு எடுத்தாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பது. நாம் உங்களுக்கு ஒரு ஹதீஸை குறிப்பிட்டு காண்பித்தோம், செருப்பு அணிந்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு நம்பிக்கை வைப்பது. நாம் ஒரு காரியத்தில் இறங்குகிறோம், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து இறங்கி விட வேண்டியதுதான். தொழில் வைக்கிறோம், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை லாபமாக்கி தருவது அவன் கையில்
ரிசல்ட்டை தருவது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. இந்த எண்ணத்தை விதைக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு வரன் பேசிவிட்டோம் நம்முடைய மக்களுக்காக. இவருடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆக்குவது அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறது. இந்த இறை நம்பிக்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதைக்க சொல்லுகிறாரே, பெருமானார் உழைத்த உழைப்பு அதற்குத்தான். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாரே, இந்த இறை நம்பிக்கை மட்டும் எதற்கெடுத்தாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவன் மீது பரம் சாட்டிவிட்டு நம்முடைய காரியங்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் மன தடுமாற்றம், மன ஊசலாட்டம் இருக்காது, மன நிம்மதி ஏற்பட்டுவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலும் நமக்கு குறிப்பிட்டு தருகிறார். 70,000 பேர் கேள்வனுக்கு சொர்க்கம் செல்கிறார். திருமதியிலே 2வது பாகத்தில் ஒரு ஹதீஸ் வருகிறது. 70,000 பேர் எந்த விதமான கேள்வி கணக்குமின்றி சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே, தோழர்களின் சபையிலே குறிப்பிட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், யார் தெரியுமா அவர்கள்? லா யதயருன, ஜோசியம் பார்க்க மாட்டார்கள், பறவைகளை கொண்டு குறி பார்க்க மாட்டார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசல்ல ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை ஜாலத்தை சொல்லிட்டா போதும், ஒருவேளை சரியாத்தல சொல்றாரு, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் கரெக்டா சொல்றாரு, நமக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் சரியாக சொல்லுகிறாரு, நடக்க போகக்கூடிய விஷயத்தையும் நமக்கு சொல்லுகிறார். அவர் உட்கார வச்சு கூட ஒரு 20 ரூபாய் கொடுத்து என் தொழில் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க கையிலே கையை காட்டி அவரிடத்திலே அவர் இன்னமும் தெருவை பெருக்கி கொண்டு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். வீடு வீடுக்கு சென்று போய் பிச்சை எடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியக்காரர்களிடத்திலே கைநீட்டி கேட்கக்கூடிய அவலம் இன்னைக்கு இருக்குதுன்னா நாம அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரே, பறவையை கொண்டு குறி பார்க்க கூடாது. இன்னைக்கு பூனையை கொண்டு சகுனம் பார்க்கிற நிலைமை எல்லாம் வந்துருச்சு. ஆண்ட கத்துச்சா நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க இறந்து போடுவாங்க. யாருடைய வீட்டிலே ஆண்டை அலறுகிறதோ, ஆண்டை அலறக்கூடிய வீட்டுல ஒரு மவுத்து விழுதுன்னு நினைக்கிறது. நாம பயணம் போய் கொண்டிருக்கும்போது பூனை குறுக்கு வந்துச்சுன்னா பிரேக் போட்டு வண்டியை நிப்பாட்டியதற்கு பிறகு என்ன செய்வது? செருப்பு இறந்து போனா சகுனம் பார்க்கிறது. அதே போல பூனை வந்து குறுக்கு வந்தா சகுனம் பார்க்கிறது. முள்ளு குத்திருச்சுன்னா சகுனம் ஒண்ணு பார்க்கிறதே நிப்பாட்டுகிறது. இந்த சினிமாவில் நடக்கக்கூடிய காட்சிகளை நம்முடைய வாழ்க்கையாக்கி கொண்டு விட்ட இஸ்லாமிய சமூகமாக நம் சமூகம் இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக இறைவனின் மீது முழுமையான நம்பிக்கை கிடையாது. இறைவனின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்காத வரை நம்முடைய ஈமான் பரிபூர்ணம் அடையாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தருகிறார். லா யதயருன், அன்றைய காலத்தில் பறவையை கொண்டு குறி பார்ப்பாரு. வியாபாரத்துக்கு போகிறார்களா, ஒரு நல்ல காரியத்திற்காக போகும் பொழுது இன்னைக்கு பறவையை கொண்டு குறி பார்க்கறதெல்லாம் இருக்கு. கிரிஜோசியக்காரர்கள் போய் மண்டிகிறது. அவர்களுக்கு வைத்து என்ன செய்வது? அங்கே ஆலோசனை கேட்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஐயாமு ஜாஹிலியாவில் இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. காலையில ஒரு வேலைக்கு போகணும்னா பறவை என்ன செய்வார்கள்? கூண்டிலிருந்து எடுத்து அவிழ்த்து விடுவாங்க. அவிழ்த்து விடும் பொழுது அந்த பறவை வலது பக்கமாக பறந்து போச்சுன்னா அந்த வேலைக்கு போறது, இடது பக்கமாக பறந்து போனா அந்த வேலைக்கு போறது இல்லை, அந்த பெண்ணை போய் பார்க்கறது இல்லை, அந்த தொழிலை செய்யறது இல்லை, அந்த ஊருக்கு பயணிக்கிறது இல்லை என்ற மரபில் இருந்தார்கள் அந்த ஐயாமு ஜாஹிலியா மக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இகழ்ந்தார்கள். இது இறைவனுடைய தவக்குலுக்கு புறம்பானது, இறைவனுடைய தவக்குலுக்கு எதிரானது என்பதை பெருமானார் குறிப்பிட்டு விட்டு சொல்லுகிறார்கள். லா யதயருன், அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? பறவையை கொண்டு குறி பார்க்க மாட்டார்கள், ஜோசியம் பார்க்க மாட்டார்கள். வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தங்களுடைய இறைவன் மீதே முழுமையாக நம்பிக்கை வைப்பார்கள். தங்களுடைய இறைவன் மீதே முழுமையாக நம்பிக்கை வைப்பார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். இந்த 70,000 பேர் கேள்விகளை தின்றி சொர்க்கம் செல்வார்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்தை பதிவு செய்த பொழுது ஜோசியம் பார்க்க மாட்டார்கள், முழுக்க இறைவன் மீதே நம்பிக்கை வைப்பார்கள். எனக்கு நல்லது கெட்டதுக்கு எல்லாருக்கும் யாரு பொறுப்புதாரி? என்னை படைத்த ரப்பு பொறுப்புதாரி. அவன்கிட்ட தான் நம்ம ஈமான் கொண்டு வைத்திருக்கிறோம். எப்படி அந்த அடிப்படையான ஈமான் நாம் வைத்திருக்கிறோம்? நன்மை தீமை யாரை கொண்டு நடக்கிறது? அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நடக்கிறது என்பதை நாம் ஈமான் கொண்டு வைத்திருக்கிறோம். இதை விட்டுவிட்டு நாம் ஒரு ஜோசியக்காரன் போய் செய்யக்கூடிய நிலைப்பாடுகள் இவையெல்லாம் இஸ்லாத்திற்கு ஈமானுக்கு புறம்பானவை என்பதை பெருமானார் குறிப்பிட்டு பதிவு செய்யும் பொழுது இந்த பண்பை யார் தவிர்த்துக் கொண்டார்களோ அவங்க தேவையான இல்லாமல் சொல்ல போவாங்க என்று சபையை பதிவு செய்கிறார்கள். பதிவு செய்த உடனே கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த அதற்கு உக்காஷா இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார் பெருமானாரிடத்திலே, உதுல்லாஹ் ஐ ஜஅலனி மின்ஹும், அல்லாஹ்வின் தூதரே அந்த 70,000 பேர்ல நான் ஒருவனாக வந்து துஆ செய்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படிப்பட்ட ஒரு ஆசை, அப்படிப்பட்ட ஒரு தவக்குலுக்கு சொந்தக்காரனாக நான் இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு இறை நம்பிக்கை
உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு கேள்விகளுக்கு சொர்க்கம் செல்லக்கூடிய தோழர்கள் ஒருவராயினர். இதற்கு அடுத்தா போல சஹாபாக்கள் ஒவ்வொருவராக இருந்து அல்லாஹ்வின் தூதரே அந்த கூட்டத்தில் நானும் இருக்கணும் துஆ செய்யுங்க என்று அடுத்தவர்கள் சஹாபாக்கள் ஒருவர் பின் ஒருவராக இருந்து முறையிட்ட பொழுது இந்த பந்தயத்தில் உக்காஷா உங்களுக்கு எல்லோரை காட்டிலும் முந்திவிட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். அன்புக்குரியவர்களே, இந்த இறை நம்பிக்கைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாம் நினைப்போம் இதெல்லாம் அந்த காலத்துல இருக்கக்கூடிய பேச்சுகளை இன்னைக்கு போய் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, இன்னைக்கு பயானுக்கு தாங்க சரியாகும், வாழ்க்கைக்கெல்லாம் ஒத்து வராது என்று சில சமயங்களிலே நமக்கு நாம் யோசிக்கக்கூடிய நிலையெல்லாம் வந்துடும். இந்த தடுமாற்றங்கள் வரும்பொழுது சைத்தான் எப்படியாவது நம்மை பாதை மாறச் செய்கிறான். சில சமயங்களில் வியாபாரத்துல தோற்று போயிடுவோம், கொடுக்கல் வாங்கல தோல்வி ஏற்பட்டு போகும். சில சமயங்களில் பொன் கெடுத்தது அல்லது பொன் எடுத்தது நமக்கு சில சச்சரவுகள் வந்துடும், சில மனக்கசப்புகள் வந்ததற்கு பிறகு அப்பதான் நமக்கு யாராவது ஒரு நூற்று கொடுப்பாங்க. நீங்க போய் இங்க ஒரு சாமியார் இருக்காரு, அங்க போய் நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, இறைவன்கிட்ட கூட ஒருத்தர் சொன்னார், எங்க குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்ட அந்த சந்தர்ப்பங்களிலே நீ ஒண்ணுமே செய்யாதீங்க, எந்த மருத்துவமனைக்கு போகாதீங்க, சமயபுரத்துல போய் நீ என்ன செஞ்சா போது இந்த விபூதியை வாங்கி சாப்பிட்டா போதும். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு வழிகாட்டுதல் இது, மிகப்பெரிய ஒரு கொடூரமான வழிகாட்டுதல். நம்மை நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய ஒன்று போதும், நாம் நரகவாதியாக ஆகுவதற்கு இந்த ஒரே ஒரு காரியம் போதும். இதை சர்வ சாதாரணமாக நமக்கு பழகி வட்டங்களிலோ நம்முடைய அண்டை வீடுகளிலோ அல்லது நம்முடைய உறவு பெருமக்களிலே யாராவது ஒரு கேள்விப்பட்டு இப்படி எல்லாம் நம்ம நரகத்திற்கு நம்மை பாதை மாற்றிவிடக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்காட்டாக சொன்னாரே, நம்ரூத் என்ன செய்தான் தெரியுமா? நம்ரூத் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நிர்வாணப்படுத்தி அவர்களை என்ன செய்தான்? தூரத்திலே பல மாதங்களாக எடுக்கப்பட்ட அந்த எரிகுண்டம், அந்த எரிகுண்டத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி போடுகிறார். தூக்கி போடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிர்வாணப்படுத்தப்பட்டார். அவர்களுடைய முழு ஆடையும் அங்கே அவிழ்க்கப்பட்டது, நிர்வாணப்படுத்தி தூக்கி போடும் சமயம். எனவே நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாரே, உலகத்திலே நிர்வாணப்படுத்தப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அந்த நபி செய்த பாவம் என்ன? இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்தியது பாவமா? இறைவன் பக்கம் அழைத்தது, வெற்றியின் பக்கம் அழைத்தது ஒரு பாவச் செயலா? சுவரத்தின் பாதையை காண்பித்தது ஒரு பாவச் செயலா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நம்ரூத் என்ன செய்தார்? நிர்வாணப்படுத்தி நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடுகிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த மகத்தான விஷயம் இதுதான். உலகத்தில் எல்லாருக்குமே இயற்கை என்ன? நெருப்பு சுடக்கூடியதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டார்கள். போட்டதற்கு பிறகு ஒரு 3/4 நாட்கள் கழிந்ததற்கு பிறகு, ஒரு நாளிலே ஒரு 3/4 வாசி கழிந்ததற்கு பிறகு நம்மளுடைய படை வீரர்கள் வந்து பார்க்கிறார். இந்நேரம் இப்ராஹிம் என்ன செஞ்சிருப்பாரு? இந்நேரம் இப்ராஹிம் கரிக்கட்டையாகி இருப்பார், வெந்து போய் இருப்பார், இந்நேரம் அடையாளம் தெரியாமல் உருக்குலைந்து போயிருப்பார் என்று நினைத்து அங்கே வந்து பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ளே தொழுது கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திற்குள்ளே தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த தவக்குலை எப்படி அல்லாஹ் தந்தார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நபி இப்ராஹிம் அந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்பட்ட உடனே அவர் குறிப்பிட்ட வார்த்தை இதுதான். என்ன வார்த்தை? ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வகீல். ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வகீல் ஒருமையாக சொல்லக்கூடிய வார்த்தை. வன்மையாக சொல்வதானால் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல். சொல்லுகிறேன், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல் என்ற வார்த்தையை அல்லாஹ் கற்றுத்தர எனக்கு ரப்பு போதும். இதுதான் தவக்குல். எனக்கு ரப்பு போதும். நான் தீர்மானிச்சுட்டு இந்த காரியத்தை செய்வதாக, ரப்பே இந்த காரியத்தை வெற்றிக்குரியதாக்கி வை, அவ்வளவுதான். நான் இந்த தொழிலை செய்வதாக முடிவு செய்து விட்டேன். 2 ரக்காத் தொழ வேண்டியதுதான். என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கும் போது சொல்லுவார், எப்ப பார்த்தாலும் 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட நான் உதவி தேடிடுவேன், அவ்வளவுதான். நம்ம தவக்குல் என்பது அவன் மீது பரம் சாட்டுவதுதான். நாம் உலக ரீதியான விஷயங்களை கொஞ்சம் ஆசிலேஷன் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களிலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்தும் சமயத்திலே சைத்தான் அதை சாதகமாக பயன்படுத்துகிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டார். என்னவானது? உலகத்துல எல்லாருக்கும் நெருப்பு சுடுறதா இயற்கை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நெருப்பை குளிராக்குறது எப்படி? ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வகீல் என்று உள்ளே தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் வைத்துக்கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள் 40 நாட்களாக. அந்த தவக்குல் அவர்களை முழுமையாக கொண்டு வந்தது. அந்த தவக்குல் அவர்களை முழுமையாக கொண்டு வந்தது. அந்த மீனும் இறக்காம இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பாடமாக்கி சொல்லி தருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் குறிப்பிட்டு தருகிறார்கள், லவ் அன்னகும்
விட்டால் பறவைகள் என்ன செய்திருக்கிறது? எந்த ஃபேக்டரியில போய் வேலை பார்க்குது? பறவைகளுடைய அந்த வீடு என்ன? பறவைகள் அமைத்திருக்கக்கூடிய வீடு என்ன? அதனுடைய வாழ்க்கை என்ன? அதனுடைய ஜீவாதாரத்துடைய பின்புலம் என்ன? நாம் ஒரு பெரிய கற்பனை செய்யறோம். நமக்கு தரப்பட்டு இருக்கக்கூடிய 50 வருடம் அல்லது 60 வருடம் 70 வருடம் 80 வருடம் 100 வருடம் வைத்துக் கொள்வோமே, இந்த வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தவறு கிடையாது, சேமிப்பது தவறு கிடையாது, சம்பாதிப்பது தவறு கிடையாது. நாம திட்டம் தீட்டுவதே மார்க்கத்தில் வரவேற்கப்பட்ட விஷயம். திட்டம் தீட்டி வாழ வேண்டும். நாம சம்பாதிக்கணும், சேமிக்கணும், நாம சமூகத்துக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு நல்ல சொத்துக்களை எடுத்துச் செல்ல வேண்டும். தவறு ஒன்றும் கிடையாது, மார்க்கம் வரவேற்கிறது. ஆனால் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய தவக்குலோடு நம்முடைய அந்த நிலைப்பாடுகள் அமைந்திருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பறவைகள் தவக்குல் வைத்ததை போல, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதை போல இந்த மனித சமூகம் மட்டும் அல்லாஹ்வை நம்பிவிட்டால் பறவைகளுக்கு எப்படி அல்லாஹ் உணவளிக்கிறான் அதுபோல உங்களுக்கும் உணவளிப்பார். இதுல எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. அன்புக்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தகுது ஹிமாசம் தகுதுக்குத்தான் அது காலையை கூண்டை விட்டு எழும் பொழுது பார்க்கலாம், காலியான வயிறோடு பறந்து செல்லுகிறது. எங்கு போனதும் தெரியாது. அதற்கு இறையை அல்லாஹ் எங்கு வைத்தானோ தெரியாது. வரலாறுகளை நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயம். அது காலையிலே வெறும் வயிறோடு செல்லுகிறது, மாலையிலே வயிறு நிரம்பி வருகிறதே. இதற்கு யார் வந்து உணவளித்தது? இது என்ன தவக்குல் வைத்து வெளியில் புறப்படுகிறது? இதற்காக எங்கே ஃபேக்டரிகள் அமைக்கப்பட்டன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவக்குலுக்கு உயர்ந்த உதாரணத்தை இங்கே குறிப்பிட்டு தருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஒரு வரலாற்று செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இன்னொரு ஹதீஸில் அறிவிக்கிறார். அல்லாஹ் மலக்குல் மௌத்துல கேட்டான். மலக்குல் மௌத் உசுரை வாங்கக்கூடிய, ரூஹை பிரித்து எடுத்து செல்லக்கூடிய மலக்குல் மௌத். மலக்குல் மௌத்திடத்தில் அல்லாஹ் ஒரு முறை கேட்டான், மலக்குல் மௌத்தே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் எடுப்பதற்கான ஒரு வழிமுறையை உங்களுக்கு தந்திருக்கிறோம், ஒரு பொறுப்பை உங்களுக்கு ஒப்படைத்திருக்கிறோம். உங்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களே யாருடைய உயிரையாவது எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலே மனம் வேதனைப்பட்டிருக்கிறதா? உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதாக மலக்குல் மௌத்திடத்திலே அல்லாஹ் கேட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார், சஹீஹான ரிவாயத். மலக்குல் மௌத் யோசித்தார். யோசித்து சொன்னார், எனக்கு என்ன வருத்தம்? ரூஹ் எடுத்துட்டாங்க, அவங்க உறவுக்காரங்களுக்கு தான் வருத்தம், அவங்களுக்கு தான் வருத்தமா இருக்கேன். உயிரை எடுத்ததற்கு பிறகு அந்த உயிர் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த உறவுக்காரர்கள் வருத்தப்படுகிறார்கள், கேள்வி அணுகிறார்கள். அந்த உசுர் பிரித்து விட்டதை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கணக்கில் அந்த துக்கத்தோடு இருக்கிறார். எனக்கு என்ன வருத்தம்? ரப்பே, எனக்கு வருத்தமாக எல்லாம் ஒன்றும் தெரியவில்லை. ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை நினைத்து நான் ஒரு கணம் அங்கே வருத்தப்பட்டேன். மலக்குல் மௌத் சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை அறிவிக்கிறார். அல்லாஹ் கேட்டான், அது என்ன சந்தர்ப்பம் என்று கேட்கும் பொழுது மலக்குல் மௌத் சொல்கிறார், கப்பலிலே ஒரு கடலிலே ஒரு கப்பல் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கப்பலில் என்ன செய்கிறார்கள்? நம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பயணித்துக் கொண்டிருக்கிறார். பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலே அந்த கப்பல் என்ன செய்கிறது? மிகப்பெரிய புயலிலே சிக்கியதற்கு பிறகு மலக்குல் மௌத் வர்ணிக்கிறார். மிகப்பெரிய புயலிலே சிக்கியதற்கு பிறகு அந்த கப்பலை துவம்சம் செய்து விட்டது. அந்த புயல் என்னவானது தெரியுமா? எல்லா மக்களும் அங்கே தண்ணீரில் என்ன செய்து விட்டார்கள்? மூழ்கி போனார்கள், இறந்து போனார்கள். நான் பார்க்கிறேன், எனக்கு தானே அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீருக்குள்ளே விழுந்து விட்ட, கடலுக்குள்ளே விழுந்து விட்டவர்களுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய பொறுப்பு எனக்கு தான் இருக்கிறது. நான் எல்லோருடைய ரூஹையும் கைப்பற்றி விட்டேன். கைப்பற்றியதற்கு பிறகு பார்க்கிறேன், ஒரு தாய், ஒரு குழந்தை, கை குழந்தை, ஒரு சிறு பையன், கை குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு சிறு ஆண் குழந்தை. அந்த தாயை அல்லாஹ் ரூஹை கைப்பற்ற சொல்லிவிட்டான். நான் இறுதியாக பார்த்தேன், அவர் இருவர் மட்டும் மீதம் இருக்கிறார். ரப்பு சொல்லிட்டான், அந்த தாயினுடைய உயிரை கைப்பற்றிட்டான். நான் கைப்பற்ற வேண்டியதுதான், எனக்கு பொறுப்பை நான் கைப்பற்றி விட்டேன். இறுதியாக ஒரே ஒரு குழந்தை அந்த கப்பலினுடைய ஒரு பலகையின் மீது இருக்கிறது. ஒரு கப்பலினுடைய பலகையின் மீது இருக்கிறது. அந்த குழந்தையை பார்த்து எனக்கு ஒரு கணம் அங்கே மனம் வலித்து போனது. நான் யோசித்தேன், என்ன செய்வது? அந்த குழந்தையுடைய இதை அல்லாஹ் என்ன செய்ய காத்திருக்கிறானோ தெரியவில்லையே, எனக்கு என்ன உத்தரவு வர போகிறதோ என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயை கூட அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? ரூஹை கைப்பற்ற சொல்லிவிட்டான். ரூஹையெல்லாம் கைப்பற்றிட்டேன். இப்ப அந்த குழந்தைக்கான தீர்ப்பு என்ன என்பதற்காக நான் காத்திருக்கும் பொழுது பார்க்கிறேன், அந்த குழந்தையை அந்த புயல் காற்று அடித்து அந்த குழந்தையை ஒரு காற்று பக்கம் காற்று ஒதுக்கியது. இந்த பலகையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை போய் அந்த காற்றின் பக்கம் ஒதுக்கியது. நான் யோசிக்கிறேன், இந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவது யார்? நம்ம நினைக்கிறோம், நம்ம மூத்தா போயிட்டா நம்ம மனைவியை காப்பாற்றுவது யார்? நம்ம மக்களை காப்பாற்றுவது யார்? இன்னைக்கு யார் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறானோ அந்த ரப்பு தான் நாளைக்கு காப்பாற்ற போறோம். நாம
இருக்கும் பொழுது யாரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்? சில சமயங்களில் நம்முடைய தவக்குள் இந்த ஆண் குழந்தைகளின் மீது வந்துடும். இந்த பசங்கள்லாம் எப்படியாவது நல்ல முறையில படிக்க வச்சு நல்ல சம்பாதிக்க வச்சு நம்ம பராமரிச்சுட்டோம்னா எப்படியாவது அவங்களை அனுசரிச்சு நம்ம பிற்காலத்துல வயசான காலங்கள்ல அவங்கள்ட்ட வாங்கிடலாம். இந்த பசங்க பூராமே நமக்கு இப்ப சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி ஊர் வளத்துல பார்க்கலாம் இல்லையா? இந்த நம்ம வளர்ந்த இந்த பசங்க எல்லாம் பெட்ரோலை வச்சு இப்ப சம்பாதிச்சு பெட்ரோல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, வேடிக்கையான ஒரு தவக்குள் பசங்கள்கிட்ட வைக்கிறது. இந்த பொம்பளை பிள்ளைகள் நம்ம பூரா சொல்லி எடுத்துட்டு போறதுக்கு பிறந்தது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரலாற்று நிகழ்வுகளை அற்புதமாக பதிவு செய்கிறார். அந்த குழந்தை போய் சேர்ந்தது, அந்த சிறுவன் போய் சேர்ந்தான், கை குழந்தையாக இருக்கக்கூடிய சிறுவன். நான் ஒரு குணம் யோசித்து தாய் இல்லாத அந்த குழந்தை எப்படி காப்பாற்ற போகிறது, அந்த குழந்தை எப்படி வளர போகிறது என்று யோசிக்கிறேன். அங்கே ஒரு காட்டின் பக்கம் போய் அந்த காற்று என்ன செய்தது, அந்த குழந்தையை தள்ளியதற்கு பிறகு பார்த்தால் காட்டுக்குள்ளிருந்து ஒரு சிங்கம் வருகிறது. அந்த சிங்கம் அந்த குழந்தையை கவ்வி எடுத்து சென்று அது பால் கொடுத்து கொண்டிருக்கிறது. இறைவன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய சூழல், இந்த உலகத்தில் ரப்பு ஒரு ஜீவனை காப்பாற்ற வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அவன் எப்படியும் காப்பாற்றுவான். ஒரு ஜீவனுக்கு அல்லாஹ் உணவளிக்க கூடாது என்றால் அழித்து விடலாம் என்று நினைத்து விட்டால் அவன் எப்படி மறைத்து விடுவான்? எல்லாரும் சுற்றி படுத்திருக்கும் போது உத்துபாவை மற்றும் சிங்கம் கவ்விக்கொண்டு வேட்டையாடவில்லையா? நேற்று வரலாறு படித்தோமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறாரே, அந்த குழந்தை அந்த சிங்கத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் சில நாட்கள் வாழ்கிறது. சிங்கம் பால் கொடுத்து அந்த குழந்தையை வளர்க்கிறது, அந்த சிறுவன் வளர்கிறார். ஒரு சில நாட்கள் கழிந்ததற்கு பிறகு அந்த காட்டிலே வாழக்கூடிய ஒரு ஜின்னு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடக்கூடிய ஒரு சஹீஹான ரிவாயத், இந்த ஆயத்தின் பின்னணியில் எழுதப்பட்ட மகத்தான விஷயங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்கிறார், அந்த காட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஜின்னு என்ன செய்தது தெரியுமா? இந்த சிறுவனை கவ்விக்கொண்டு தங்கள் இனத்தோடு கொண்டு போய்விட்டது, தங்களுடைய கூட்டத்திற்கு அழைத்து சென்று விட்டது. இந்த சிறுவன் ஜின்னுகளோடு வாழ்கிறார். ஜின்னுகளோடு சில காலங்கள் வாழ்ந்ததற்கு பிறகு அந்த ஜின்னுகள் கொண்டு வந்து மனித சமூகத்திலே இந்த பையன் பறந்ததற்கு பிறகு கொண்டு வந்து இங்கே விடுகின்றன. விட்டதற்கு பிறகு இந்த பையன் ஒரு மிகப்பெரிய அரசனாக மாறுகிறார். எந்த ஒரு அரசனுடைய பின்னணியின் வாழ்க்கையிலே தாயே இருந்தவன், கை குழந்தையாக இருக்கும் பொழுது கடலிலே தத்தெடுத்துக் கொண்டிருந்தவன், இவருடைய நிலைப்பாட்டை அல்லாஹ் இப்பொழுது ஒரு அரச பதவியின் அளவுக்கு கொண்டு வந்து வைத்தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே குறிப்பிட்டு விட்டு சொல்லுகிறார்கள். அவன் யார் தெரியுமா? அவன் தான் ஆது மகன் ஷத்தாத் என்று சொன்னார். ஆது மகன் ஷத்தாத், இந்த பாட்டில் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆது மகன் ஷத்தாத் கட்டிய கோட்டை இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் அது ஒன்று. ஷத்தாத் கட்டினான், நான் ரப்புடைய மிகப்பெரிய சிம்மாசனத்தை போல அரிசி போல நானும் ஒரு மிகப்பெரிய அரிசி கட்டுவேன் அப்படின்னு கட்டினவன் அவன் தான். ஷத்தாதை அல்லாஹ் எப்படி காப்பாற்றினான், எப்படி கொண்டு வந்து உணவளித்தான், அவனை எப்படி அரச உறவில் உட்கார வைத்தான். ஆது மகன் ஷத்தாது தான் ஒரு அடிமை என்பதை மறந்து என்ன செய்தான் தெரியுமா? தான் ஒரு ரப்பு என்று வாதித்தான், நான் தான் கடவுள் என்று வாதித்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறாரே, அவன் கட்டிய கோட்டை அல்லாஹ் இன்று மனிதனுடைய பார்வையிலிருந்து மறைத்து வைத்திருக்கிறான். ஷத்தாது கட்டிய கோட்டையை பார்க்க முடியாது. இந்த அருள் சுனை ஒன்று நீர் ஒன்று இருக்கிறதாக சொன்னேனே, அதில் நீர் குடித்து விட்டால் நமக்கு மரணம் இருக்காது, கியாமத்தை தவிர. கியாமத்தை தான் நம்ம அழிக்க முடியும். அந்த அருள் சுனை நீர் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஷத்தாது கட்டிய கோட்டை மறைக்கப்பட்டிருக்கிறது. யாஜூஜ் மாஜூஜ் இருக்கும் இடம் மறைக்கப்பட்டிருக்கிறது. தஜ்ஜாலின் இடம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு மகத்தான விருந்தாக்கக்கூடிய விஷயம் இந்த தவக்குல் தான். இறை நம்பிக்கை விட்டுவிட்டு மனிதர்களை நம்புவது, நாம் பெற்றெடுத்த மக்களை நம்புவது, இறைவனுக்கு இரையாக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்புவது, இவற்றை ஈமானுக்கு சிறைவை தரக்கூடியது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். முதல் விஷயம் பெருமானார் பாடுபட்டது மனித சமூகத்துக்கு இதயத்திற்குள்ளே கொண்டு போய் இறை நம்பிக்கையை விளைக்கும். இறை நம்பிக்கையை நாம் ஏற்படுத்தணும்னா ஈமான் குறைபாடு வந்துவிடும். இரண்டாவதான விஷயம் இறை அச்சம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இறை நம்பிக்கையை கொண்டு வந்தோமா, வந்ததற்கு பிறகு நாம் இறை அச்சத்தோடு வாழ வேண்டும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்மை அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனை. மன தூய்மைக்கான ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒரு செயல்பாடு இருக்கு. அதே போல மனதிற்கான செயல்பாடு என்ன தெரியுமா? இறை நம்பிக்கை கொள்வது, இறை அச்சத்தை உள்ளே கொள்வதும் தான் அந்த இதயத்திற்கான வேலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக நமக்கு ஹதீஸிலே குறிப்பிட்டு தருகிறார். நேற்று தராவிகள் ஓதப்பட்டது, நேற்றைய முந்தைய தினத்தில் ஓதப்பட்டது என்று கருதுகிறேன். சூரத்து தலாக் சஹாபாக்கள் நமக்கு குறிப்பிட்டு தருகிறார்கள். ஹதீஸ் கலை ஆய்வாளர்கள் சொல்லி தருகிறார்கள். சூரத்து நிசா இருக்குங்க. சூரத்து நிசா நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம்னாக்க சூரத்து பக்கரா இருக்கு, சூரா ஆல இம்ரான் இருக்கு, மூணாவது சூரா என்னங்க?
நிசா தான். இன்றைய வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார் என்ன தெரியுமா? நீங்க சூரத்துன் நிசா 1 நினைச்சுறாதீங்க, சூரத்துன் நிசா 2 இருக்கிறது என்றாரே. முதல் சூரத்துன் நிசா இந்த ஆடராக வரக்கூடிய 3வது சூரா. இரண்டாவது சூரா சூரத்துன் நிசா எது தெரியுமா? இந்த சூரத்து தலாக் தான். இந்த சூரத்து தலாக்கை அல்லாஹ் நமக்கு இன்னொரு சூரத்து நிசாவாக்கி தந்திருக்கிறான் என்று சொல்லும் அளவுக்கு அந்த சூரத்து தலாக்கிலே மிகப்பெரிய பாடத்தை இந்த சமூகத்திற்கு வைத்திருக்கிறார். நீங்க இறைவன் மீது நம்பிக்கை மட்டும் கொண்டு விட்டால், இறையச்சம் கொண்டவர்களாக மட்டும் வாழ்ந்து விட்டால் உங்களுக்கு 5 லாபம் இருக்கு. நமக்கு 5 லாபத்தை சொல்லுற இறை நம்பிக்கையோட வாழ்ந்துட்டோம்னா, இறை அச்சத்தோடு வாழ்ந்து விட்டால் லாபம் 5 என்று சொல்ல. எல்லாமே லாபம் கணக்கு பார்க்கக்கூடியவர்கள் தானே. தொழுதா என்ன நன்மை கிடைக்கும், நோன்பு வைத்தா என்ன நன்மை கிடைக்கும், தான தர்மம் செய்தா என்ன நன்மை கிடைக்கும் என்பதாக யோசிக்கக்கூடிய உலகத்திற்கு தகுந்தாற் போல அல்லாஹ் நமக்கு ரிசல்ட்டையும் சொல்லி தருகிறான். 5 லாபம் கிடைக்கும். அந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வமை எத்தத்தில்லாக யஜ்அல் லஹு மக்ரஜா. அந்த சூரத்து தலாக்ல பேசுறான், வமை எத்தத்தில்லாக யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறார்களோ, இறையச்சத்தோடு வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் தீர்வு தந்துருவான். வாழ்க்கையில போதுமே, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிட்டா போதுமே. மனைவி ரீதியான பிரச்சனையா, தொழில் ரீதியான பிரச்சனையா, அல்லது உறவுகள் ரீதியான பிரச்சனையா, சொத்து ரீதியான பிரச்சனையா, இறையச்சத்தோடு வாழ்ந்து விட்டால் நமக்கு சொல்யூஷன் உடனே கிடைத்து விடுகிறது. அல்லாஹ் அற்புதமாக வாக்களிக்கிறான், வமை எத்தத்தில்லாக யஜ்அல் லஹு மக்ரஜா. அவர்களுக்கு நாம பிரச்சனைக்கான தீர்வை ஏற்படுத்தி விடுவோம். முதலாவதான லாபம். இரண்டாவதான லாபம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்தின் பின்னே நமக்கு சொல்லித் தருகிறார். அல்லாஹ் கூறுகிறான், வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அறியா புறத்திலிருந்து உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கும். அறியா புறத்தில் நாம் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம் இவ்வளவு லாபம் நமக்கு கிடைக்கும். மிகப்பெரிய லாபத்தை அல்லாஹ் தந்து விடுவான். நாம் நினைச்சிருப்போம் 1க்கு 1 தான் லாபம்னு, 1க்கு 10 தான் லாபம்னு நாம் நினைத்திருப்போம். ஆனால் 1க்கு மிகப்பெரிய லாபத்தை 100 பல 100 மடங்கை அல்லாஹ் ஆக்கி தந்து விடுகிறான். அல்லாஹ் இரண்டாவதாக சொல்ற அறியா புறத்திலிருந்து உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கும். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான், அத்தனை காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கிறான். யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. இறையச்சத்தோடு மட்டும் வாழ்ந்து விட்டால் எல்லா காரியங்களும் நமக்கு ரொம்ப லேசு. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாவபூர்வமான விஷயமே இல்லை. ஒரு கடை வைக்கிறோம்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய உதாரணமா நிக்குது. ஒரு பையனுக்கு திருமணம் வைக்கிறோம்னா எத்தனை லட்சம் தேவைப்படுதுன்ற கடை வந்துருது. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு ஒரு 15 லட்சம் 20 லட்சம் இல்லாம திருமணம் முடிக்க முடியவில்லை. அது இப்பதான் பிறந்திருக்குது. இன்னும் 20 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம். திருமணம் இந்த 20 வருஷம் கழிச்சு தான் வைக்க போறோம். இன்னும் பிறந்த உடனேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய மனித சூழல் எப்படி அமைந்து விட்டது தெரியுமா? இன்னைக்கு சேமிக்க ஆரம்பிச்சணும். சேமிப்பு தவறு இல்லை, ஆனால் அதை ஒரு பூதாகரமாக ஆக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வந்தது தெரியுமா? இறையச்சத்திற்கு அது வேட்டு வைக்கக்கூடிய விஷயம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக இந்த ஆயத்துக்கு நமக்கு சொல்லித் தர எல்லா காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கிறோம். நாலாவதான லாபத்தை அல்லாஹ் சொல்லுது. அல்லாஹ் வசையா சொல்லித் தர அந்த வசையா தொடர்பிலேயே வருகிறது. அந்த ஆயத்தின் தொடர்பிலேயே வருகிறது. வைகஃபிரு அன்ஹு ஸய்யிஆத்திஹி. நீங்க செய்யக்கூடிய எல்லா சின்ன பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். தக்குவாவோடு வாழ்ந்து விட்டோமா, நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்களை கூட, தவறுகளை கூட, பாவங்களை கூட அல்லாஹ் மறைத்து விடுகிறான், மன்னித்து விடுகிறான், நன்மையாக மாற்றி விடுகிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் 5ஆவதாக சொல்கிறான், வயுதில் லஹு அஜ்ரா. அவர்களுக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட மகத்தான நற்கூலியை அல்லாஹ் தந்து விடுகிறான் என்பதாக ஆயத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு குறிப்பிட்டு தருகிறார். ஒரு வயதான தம்பதி, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் வயசானவர்கள் படக்கூடிய பாடு தெரியுமா? இந்த பிள்ளைகளுடைய அனுசரணையும் ஆதரவும் இல்லாத இந்த பெற்றோர்களுடைய நிலைப்பாடு என்ன, வயது முதிர்ந்தவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு முதியவர்களை கொண்டு போய் நம்ம இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோரை கொண்டு போய் விடாத ஒண்ணுதான் குறை. மற்றபடி எல்லா காரியங்களையும் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு மாற்றாளர்களை பார்த்து அதே பழக்கோணத்துக்கு நம்ம வந்துட்டோம். கொண்டு போய் அங்க கொண்டு போய் தான் விடல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வயதான தம்பதிகள் 2 பேர், ரொம்ப வயசானவங்க, தோழர்கள், சஹாபாக்களிலே இருவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு ஒரே ஒரு மகன் தான் இருந்தார், எங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான். அந்த பிள்ளை இருந்தவரே நேற்றில் இருந்து அந்த பிள்ளையை காணலை, அவரை கடத்தி சென்று விட்டார். ஹதீஸ்ல சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், எங்களுக்கு நிலை தடுமாறி போனோம், எங்களுக்கு நேற்றில் இருந்து பரிதவிப்பு, எங்க பிள்ளையை காணோம், யாரோ கடத்தி கொண்டு போயிட்டாங்க, எங்க பிள்ளை காணாமல் போய்விட்டது, எங்களுக்கு வாழ்வாதாரமே எங்க பிள்ளைகளை கொண்டுதான் வருமானம் வந்து கொண்டிருந்தது, எங்களுக்கு அவர் சம்பாதித்து தான் எங்களை பராமரித்துக் கொண்டிருந்தார், எங்களுக்கு எங்க ஒரே ஒரு மகனும் இல்லாமல் போயிட்டார், என்ன செய்வது என்று தேவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதவாறு தன் கவலையை பதிவு செய்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட வார்த்தை இதுதான். நம்ம எல்லாருமே சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான். பதட்டப்பட வேண்டியதில்லை, பரிதவிக்க வேண்டியதில்லை, 2 ரக்காத் கொள்ள வேண்டிய
அன்புக்குரியவர்களே, அந்த பெற்றோரை பார்த்து பெருமானார் குறிப்பிட்ட உபதேசம் இதுதான். இத்தகில்லா, அந்த பெரியவரை பார்த்து வயோதிகரை பார்த்து சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஒண்ணு மனசை வருத்தப்படாதீங்க. சில சமயங்கள் அப்படித்தான், நம்ம வீட்டு குழந்தைக்கு முடியாம போயிருச்சுனாலோ அல்லது நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் இறந்து போய்விட்டாலோ, அல்லாஹ்வுக்கு கண்ணு இல்லையா காது இல்லையா, அவனுக்கு யார் யாரும் இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், நான் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்னை சோதிச்சுக்கிட்டே இருக்கிறான், ஏகப்பட்ட புலம்புகளுக்குள்ள நாம் வந்துருவோம். அன்புக்குரியவர்களே, இது தக்குவாவுக்கு முரணான விஷயம். ரப்பை திட்டி தீர்க்க கூடாது, படைத்த ரப்ப நம்மை பாதுகாப்போம், அவரோட இதுவாக தீர்மானித்த விஷயம் தான். அந்த வயோதிகரை பார்த்து பெருமானார் செய்தப்பில்லா, நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் பெரியவரே என்று சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொன்னார்கள், வஸ்பீர், பொறுமையாக இருங்க. முதலாவது விஷயம் என்ன? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இரண்டாவது விஷயம் என்ன? பொறுமையை கையாளுங்கள். பரிதவித்து விடக்கூடாது, நிலை தடுமாறி போய்விடக்கூடாது. சில சமயங்களில் நம்முடைய தவிப்பு, நம்முடைய தடுமாற்றம் ஈமானை பறித்துவிடும், நம்மை வேறு எங்காவது கொண்டு போய் வழிகாண்பித்து விடுவாரே. மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வீட்டுக்கு போங்க, போறதுல இருந்து ஆரம்பித்து வஅக்ஸிர் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற இந்த வார்த்தையை நீங்கள் அதிகம் சொல்லிக் கொண்டே இருங்கள் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதை கேட்டுவிட்டு அவர் போல சொல்ல ஆரம்பித்தார், இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சொல்லுங்க பாப்போம். இல்லா பில்லாஹ் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 90 லாபம் தரும், 90 லாபம் தரும். அதுல ஆக மட்டமான லாபம் எது தெரியுமா? வறுமை நீங்கி போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 90 லாபம் தரும். அதுல ஆக தாண்டது எது தெரியுமா? உங்களுக்கு கவலை நீங்கி போகும். நமக்கு எல்லாமே எதை பத்தியா இந்த கவலை தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அந்த பெரியவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுத்து விட்டு, இது சுவனத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு அந்த தோழர் போய் என்ன செய்கிறார்? அல்லாஹ்விடத்திலே தொழுகிறார், அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார், பரிதவிப்பில்லை, பொறுமையோடு என்ன செய்து கொண்டே இருக்கிறார். அவர் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டுக் கொண்டே இருக்கிறார். சில மாதங்கள் கழிந்து அந்த பெரியவர் வருகிறார், தன்னுடைய மகனோடு வருகிறார். தன்னுடைய மகனோடு வருகிறார். மகனோடு 4000 ஆடுகள் வருகிறது. 4000 ஆடுகளோடு அந்த மகன் வருகிறார். சில மாதங்கள் கழித்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயோதிகரை பார்த்து, பெரிய தோழரை பார்த்து சொன்னார்கள், பார்த்தீர்களா, அல்லாஹ் இறையச்சத்திற்கும் பொறுமைக்கும் லா ஹவுல வலா குவத்த என்ற இந்த தஸ்பீஹுக்கும் தோல்வியை தருவது கிடையாது. நாம நினைப்போம் அந்த குழந்தை போயிடுச்சு அப்படின்னு நீங்க பரிதவிக்கிறீர்கள். அந்த குழந்தை அல்லாஹ் திரும்ப தந்தால் 4000 ஆடுகளோடு தந்திருக்கிறான், ஒரு பெரிய பொக்கிஷத்தோடு உங்களுக்கு தந்திருக்கிறான். இனி நீங்க எக்காலமும் நீங்க வறுமையை பத்தி கவலைப்பட வேண்டியது, பொருளாதாரத்தை பத்தி நீங்க சிந்திக்க வேண்டியதில்லை, அல்லாஹ் உங்கள் வாழ்வை நிரப்பமாக்கி விட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி அனுப்புகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த இறையச்சத்திற்கும் இறை நம்பிக்கைக்கு இந்த 5 லாபங்களை மாற்றம் சொல்லுகிறது தெரியுமா? இந்த விஷயத்தை போய் தலாக் என்று சூறால வச்சிருக்கிறாங்க. இங்கே தஃசீர் கலை வல்லுநர்கள் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இந்த இவ்வளவு பெரிய ஒரு இறையச்சம் உள்ள இறை நம்பிக்கைக்குரிய ஒரு மகத்தான விஷயத்தை போய் அல்லாஹ் இந்த தக்வா தலாக் என்று சூறாவிற்குள் எதற்கு வைத்தான் என்பதாக ஆய்வாளர்கள் ஆய்வு செய்யும் பொழுது கூறுகிறார்கள், இந்த இறையச்சத்தை தம்பதியர்கள் கொஞ்சம் மனதில் எடுக்கணும். குடும்பத்தில் வாழக்கூடிய தம்பதிகள், கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள், இந்த தலாக் விடுவதற்கு முன்பாக ஏற்படக்கூடிய அந்த சூழலில் இவர்கள் இறையச்சத்தை, பொறுமையை, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், இறை நம்பிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறார். இன்னைக்கு பார்க்கிறோம், நீங்க குடும்பங்கள்ல, இஸ்லாமிய குடும்பங்கள்ல நிறைய தலாக்கு பரவி போயிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய ஊர்கள் நீங்க சொல்லுங்களேன், இஸ்லாமிய ஊர்கள் என்று சில குறிப்பிட்ட ஊர்கள் இருக்கிறது தெரியுமா? அங்கு தலாக்குகள் அதிகம் இருக்கிறது. இந்த இயக்க பிரிவுக்கு பிறகு சில ஊர்களை நீங்கள் தகவலை பார்க்கலாம், 490 தலாக்குகள் ஏற்பட்டிருக்கிறது ஒரு ஊர்ல. அந்த ஊரை சொல்ல நாம விரும்பல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை தந்து நம்மை வழிநடத்துகிறான். இன்னைக்கு நாம பிளவுபட்டு போய் நீங்கள் அதில் சென்று விட்டீர்களா, எனவே உங்க மகன் தலாக்கு, நான் என் மகன் நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாடு இன்னைக்கு அதிகமாகிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடக்கூடிய, அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய இந்த இறை நம்பிக்கையையும் இந்த இறை அச்சத்தையும் பார்த்து நம்ம தொழுகையோடு நிப்பாட்டிடக்கூடாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீக்கல் தான் இது. எல்லாமே தொழுகைக்கு மட்டும்தான். இது எல்லாமே பள்ளிக்குள்ள கடைபிடிக்கிற விஷயம் தான். பள்ளியில விட்டு வெளியில போயிட்டா நம்ம எப்படி வேண்டாலும் வாழலாம். இறையச்சத்துக்கு புறம்பாக இருக்கலாம், இறை நம்பிக்கைக்கு புறம்பாக இருக்கலாம். இறையச்சத்துக்கு பள்ளிக்குள்ளதான் வேணும். நம்ம தொழுகு போதுதான் இருக்கிறேன் எந்த சிந்தனை நமக்கு இருக்கிறேன். இல்லறத்தில் அல்லாஹ் தக்வாவை வலியுறுத்துகிறான், இறையச்சத்தை வலியுறுத்துகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாரே, உங்கள் பெற்றோரை பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் இறையச்சத்தை நீங்க பராமரிங்க. அதே போல உங்களுடைய தொழில் துறைகளை இறையச்சத்தை கொண்டு வாங்க.
பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு பேசுவதற்கு நேரம் போதால் சோர்ந்து போய்விட்டோம். அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாருடைய அந்த அணுகுமுறையிலும் சரி, அவருடைய கடமைகளை பராமரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலும் சரி, நம்முடைய சந்தோஷத்திலும் சரி, நம்முடைய கஷ்ட காலங்களிலும் சரி, இறை நம்பிக்கையை நாம விட்டுவிடக் கூடாது, இறை அச்சத்தை நாம விட்டுவிடக் கூடாது. இந்த இரண்டும் நமக்கு வணக்க வழிபாட்டுக்கு மட்டும்தான் சொந்தம் என்பதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. எல்லா காலங்களுக்கும் தேவை, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா மனிதர்களிலும் கடைபிடிக்க வேண்டியவை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு பணிக்கிறார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் எல்லோருக்கும் அவன் விரும்பக்கூடிய அந்த தவக்குலை நிரப்பமாக தந்துருவானாக. அவன் எதிர்பார்க்கக்கூடிய தக்குவாவை பரிபூர்ணமாக மேற்கொள்ளக்கூடியவராக அல்லாஹ் நம்மை நம் சமூகத்தை ஆக்கி அருள்வானாக.